இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள, முழுசா எதையும் கேட்காம அவசரப்பட்டு அந்த பொண்ணு மேல பழி போடாதீங்க. நான் சொல்ல வந்ததே வேற. மகா என்னை காப்பாத்தினதோட அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. நான் வலி வந்து கீழே விழுந்தப்போ என் கையில இருந்த இந்த பிரேஸ்லெட் கழண்டு கீழே விழுந்துருச்சு. அது எனக்கும் தெரியல. மகா என்னை கொண்டு போய் ரூம்ல விட்டதுக்கு அப்புறமா நான் படுத்து தூங்கிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி பார்த்து போன் வளையல மகா எடுத்து வச்சிருக்கான்னா கீழே கிடந்த பிரேஸ்லெட்டும் எடுத்து வச்சிருக்கணும்ல. புரியலையா? இந்த பிரேஸ்லெட் கீழே கிடந்ததை பார்த்த மகா அதை எடுத்துட்டு வந்து நான் தூங்கிட்டேன்னு தெரிஞ்சு என் பக்கத்துல வச்சுட்டு போயிருக்கா. அந்த ஒரு விஷயத்தை வச்சு இவளை எப்படி நம்ம ரொம்ப நல்லவன் நம்ப முடியும்? ஆமா ப்ளீஸ், இதுக்கு மேல தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி பேசி கிளற வேண்டான்னு நான் நினைக்கிறேன். திரும்ப திரும்ப நீங்க மகா மேல பழிய போடுறத என்னால ஏத்துக்க முடியாது. அதை தாண்டி இந்த விஷயம் திவ்யாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆவா. மகா திவ்யாவை அவ்வளவு நம்புறா. அதோட நானும் மகாவை நம்புறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு இதை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம போலீஸை தான் கூப்பிடணும். போலீஸ் வந்தா அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயமும் வெளியே வரும். ஏன்னா இந்த வளையல் காணாம போன விஷயத்துல என்ன நடந்ததுன்னு இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தரோட மனசாட்சிக்கு கண்டிப்பா தெரியும். இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசினா போலீஸை கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவாங்க. என்னவாமா, போலீஸை கூப்பிடலாமா? சேச்சா, அதான் நீயே வேணான்னு சொல்லிட்டியா மாப்ள? அதுக்கப்புறம் எதுக்கு போலீஸ் எல்லாம்? வளையல் வேற கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம போலீஸ் எல்லாம் வந்தா நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். திரு வந்து காரியத்தையே கெடுத்துட்டான். இல்லனா இந்நேரம் இவளை இந்த வீட்டை விட்டே துரத்தி அடிச்சிருக்கலாம். திருவால போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. மகா, இப்ப நடந்த விஷயத்தை நினைச்சு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. இப்படிலாம் நடந்திருக்கவே கூடாது, ஆனா நடந்துருச்சு. என்னால உங்க நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. நடந்த தப்புக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐம் சாரி மகா. வளையல் காணுங்கிற டென்ஷன்ல மாமா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல இப்படி ஒரு பழிய போட்டுட்டாரு. பெரிய தப்பு தான். உங்களை பத்தி திவ்யாவுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நல்லாவே தெரியும் மகா. நடந்த விஷயம் ரொம்ப கசப்பானதுதான். அதை மறந்து நீங்க எப்பவும் போல இந்த வீட்டிலேயே இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், இனி இதை பத்தி யாரும் பேச வேண்டாம். உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன்.